முருகனின் அருள் பெற்ற 7 ராசிகள். முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். அதேபோல் எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் கந்தனின் திருவடியை பற்றினால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. ஆனால் இயற்கையாகவே முருகன் மீது பற்று கொண்டு பிறக்கும் போதே முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் என 7 ராசிக்காரர்களை சொல்லலாம். முருகனின் அருளை பெற்ற அந்த 7 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்றால், முருகனின் அருளால் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் முருகனை வழிபட்டால் நன்மை பெற முடியும். குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கிருத்திகை ஆகிய நாட்களிலும் கார்த்திகை, தை மாதங்களிலும் விரதமிருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். முருகப்பெருமானின் அருளை வேண்டி சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களை தேடி தேடி சென்று வழிபட்டு முருகனை மனமுருக வேண்டி வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மற்றவர்களைப் போல் முருகனின் அருளை பெறுவதற்கு எந்த கஷ்டமும் படாமலேயே இயல்பாக முருகனின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற்ற ராசிக்காரர்கள் சிலர் இருக்கிறார்கள். இந்த 7 ராசிக்காரர்களும் முருகனின் அம்சத்துடன் முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் என்றே சொல்லப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து மனதார வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று உயர்ந்த நிலையை அடைய முடியும். இவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகனை மனதார நினைத்தாலே அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு தானாக வழி கிடைக்கும். நட்சத்திர அடிப்படையில் பார்த்தால் முருகப்பெருமானுக்குரிய விசாகம், கிருத்திகை, பூரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானின் அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் முருகனின் அருளால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையும் ஜாதக அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த 4 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 7 ராசிக்காரர்களும் முருகன் அருளை பெற்ற ராசிக்காரர்கள்தான். மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த 7 ராசிக்காரர்களிடமும் முருகன் அம்சம் இருப்பதை காண முடியும். ஆளுமை திறமை, அழகு, பேச்சாற்றல், துணிச்சல், எதையும் எதிர்கொண்டு சாதிக்கும் திறன், பொறுப்புணர்வு, ஞானம் உள்ளிட்ட குணங்கள் இந்த ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே இருப்பதை காண முடியும். இந்த 7 ராசிக்காரர்களும் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களிலும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கிருத்திகை, விசாக நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களிலும் விரதமிருந்து முருகனை வணங்குவது சிறப்பு. தினமும் முருகப்பெருமானை வணங்கி வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வரலாம். எந்த காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் மனதார முருகப்பெருமானை வணங்கிவிட்டு செல்வதால் இவர்களுக்கு வாழ்க்கையில் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். முருகனுக்குரிய மந்திரங்களை எப்பொழுதும் சொல்லி வந்தால் எந்த குறையும் இவர்களுக்கு ஏற்படாது. முருகன் அருள் எப்போதும் துணையாக இருக்கும்.